வணக்கம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து நீங்கள் ஹிந்திக்கு ஆர்வமாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. 1வது பாடத்திலேருந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக ஹிந்தி எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும், எழுத்து கூட்டி படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஆனால் ஆங்கிலத்தை விட தமிழ் மாதிரியே ஹிந்தி ஈஸி. ஆங்கிலம் மாதிரி நமக்கு அந்த எழுத்து கூட்டி படிக்கிறது இன்னும் கொஞ்சம் குழப்பம் வரும். எந்த வார்த்தையை எப்படி படிக்கணும், இன்னும் ஒரு சிலது நம்ம ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக தான் படிப்போம். ஆனால் ஹிந்தி என்பது தமிழ் எப்படி படிக்கிறோமோ அப்படியே தான். ஆ இம்மா அம்மா. ஹிந்திலையும் ஆ எழுதி இம் எழுதி மா எழுதுனா அம்மா தான். அப்போ படிப்பது ஆங்கிலத்தை விட ஹிந்தி ரொம்ப ரொம்ப சுலபம். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இப்போ 5ஆம் தேதி உங்களுக்கு ஸ்கூல்லாம் திறக்க போகுது. பெற்றோர்கள்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் கூட்டு போவீங்க, மற்ற பெற்றோர்களை சந்திப்பீங்க. நம்ம ஹிந்தி வீடியோ பற்றி அவங்களுக்கு சொல்லுங்கள். எவ்வளவோ நேரம் இருக்கிறதுல ஒரு டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் கொடுக்க சொல்லுங்கள். 1வது பாடத்துலேருந்து நீங்கள் படிச்சிடலாம். உங்கள் குழந்தைகளுக்கு ஹிந்தியை எப்படி அழகாக எழுதணும், எப்படி படிக்கணும், ஹிந்தியில் எப்படி பேசணும், நீங்கள் கூட ஹிந்தியில் பேசிடலாம். இது நல்ல ஒரு உபயோகமாக இருக்கும்னு எதிர்பார்த்து இந்த சேனலில் உங்களுக்கு வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு தாங்க. இன்றைக்கி நாம் இந்த பாடத்தில் சில வார்த்தைகள், இது வார்த்தைகள் மட்டும் இல்லை, உங்களுக்கு பேசுறதுக்கு ரொம்ப ஒரு உபயோகமான விஷயம் இந்த பாடத்தில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் பாருங்க. சுக்கா. சுக்காவா என்ன சார், மட்டன் சுக்காவானா? ஹிந்தியில் சுக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. முடிந்தது, முடிந்து விட்டது. அதாவது ஏதாவது ஒரு செயலை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த செயல் கூட நீங்க இந்த சுக்கா சேர்த்துக்கலாம். ஆண்பாலா இருந்தா சுக்கா, பெண்பாலா இருந்தா சுக்கி, பன்மையோ அல்லது மதிப்போ இருந்தா சுக்கே. சு கா சுக்கா, சுகே சுகே சுக்கி. என்ன சார், இப்போ சுக்கா சுக்கே சுக்கின்னு போட்டு நான் அதுக்கு மீனிங் எழுதியிருக்கேன். கம்ப்ளீட்டட். எந்த செயலோ அந்த செயல் முடிஞ்ச மீனிங் அப்படி. அப்ப அந்த சுக்காங்கிறது தனியா வராது. கண்டிப்பா அதுக்கு முன்னக்கூட்டி ஏதோ சம் வெர்ப், வினை, சம் செயல், ஏதோ சில செயல் அதுக்கு பின்னால் தான் இந்த சுக்கா வரும். அன்பாலா இருந்தா படிச்சு முடிச்சுட்டான், படிச்சுக்கா. அதே இது பெண்பாலா இருந்தா படிச்சுக்கி, படித்து முடித்து விட்டாள். பன்மையோ அல்லது மதிப்போ மாணவர்கள் படித்து முடித்து விட்டார்கள். வித்யார்த்தி படிச்சுக்கே. ஆக இந்த சுக்கா சுக்கே சுக்கி வந்து தனியா கிடையாது. அது கண்டிப்பா அதுக்கு தான் நான் ஒரு பிராக்கெட்ல செயல்னு போட்டிருக்கேன். செயல் முடிந்து விட்டது, அந்த செயலை செஞ்சு முடிச்சாச்சுங்கிற மீனிங்ல இது இந்த சுக்கா சுக்கே சுக்கி பயன்படும். சாப்பிட்டு முடிச்சிட்டியா, காச்சுக்கா. அதுக்கு காலின்ங்கிறது கூட பயன்படும். காச்சுக்கா மீனிங் புரிஞ்சிடும். ஆனா காலியா அப்படிதான் கேட்பாங்க. சாப்பிட்டியா, खाना खा लिया, சாப்பிட்டியா? मैं खाना खा लिया, मैं சாப்பிட்டேன். ஆம்பளையா இருந்தா. பெண்ணா இருந்தா मैं खा ली, நான் சாப்பிட்டேன். பெண்பால் கா லியா வராது, லீ தான் வரும். பன்மையோ மதிப்போ காலியே. எல்லாம் இந்த பாடத்தில் படிக்க போறோம். அதாவது ஒரு செயலுக்கு பின்னால அந்த செயலை முடிச்சுட்டேன், அந்த செயலை செஞ்சு முடிச்சாச்சு அப்படிங்கிறதுக்கு சில வார்த்தைகளை சேர்ப்போம். அந்த மாதிரி வார்த்தைகளா இந்த பாடத்தில் படிக்க போறோம். பார்த்தீங்கன்னா சுக்கா சுக்கே சுக்கியை பற்றி உங்களுக்கு புரிய வச்சுக்கோம். ஒரு செயல் முடிஞ்சதுன்னு சொல்றதுக்கு அந்த செயல் கூட நீங்க இந்த சுக்கா சுக்கே சுக்கியை பயன்படுத்தணும். ஆண்பாலா இருந்தா சுக்கா, பெண்பால் சுக்கி, பன்மையோ ஆண்பால் பன்மையோ மதிப்புனா சுக்கி. அப்போ புரிஞ்சிச்சா? அடுத்தது பாருங்க, அதே இதை அந்த சுக்காவை பயன்படுத்தி ஒரு சின்ன ஒரு உதாரணமாக கொடுத்துருக்கோம். கர் சுக்கா. கர்னா என்னது? செய், செய், செயல். அப்போ அதுக்கு இங்கிலீஷ்ல டன். செய்து முடித்து விட்டல் அப்படின்னா என்னது? ஒரு செயலை செஞ்சு முடிச்சு. என்ன கர்ச்சுக்காங்கிறது அது அதுக்கு முன்னக்கூட்டி இருக்கு. என்ன செஞ்சு முடிச்சிட்ட, அது வேற கொஸ்டின். ஆனால் கர்ச்சுக்காங்கிறதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. செஞ்சு முடிச்சாச்சு. என்ன செஞ்சு முடிச்சாச்சு? காம் கர்ச்சுக்கா, வேலை செஞ்சு முடிச்சிட்டேன். அதெல்லாம் நிறைய இருக்குது. அந்த அந்த கர்ச்சுக்காக்கு முன்னக்கூட்டி இன்னொரு வெர்பு சேர்ந்தா அது அந்த செயலை செஞ்சு முடிச்ச மாதிரி. கர்ச்சுக்காங்கிறதுக்கு என்ன மீனிங்னா முடிஞ்சாச்சு, செஞ்சு முடிச்சாச்சு. என்ன செஞ்சு முடிச்சாச்சுங்கிறதுக்கு அது முந்தின வேற வேற வெர்பு வேணால் சேர்த்து சொல்லிக்கலாம். அப்படி என்ன சார் இருக்குது? எழுதி முடித்து விட்டேயா, அதுக்கு வந்து நம்ம டைரெக்டாகவே என்ன செய்யலாம்? லிக் சுக்கா போடலாம். லிக்கு கர்ச்சுக்கான்னு தேவையில்லை. அப்போ சில வார்த்தைகள் நம்ம ஏற்கனவே படித்தோம். என்ன படித்தோம்னா காம்னு ஒரு வேர்டு இருக்குது. அந்த காம் கூட என்ன செய்ய முடியாது? தா தே தீ சேர்க்க முடியாது. காம் கர்த்தாகும். காம் கர்த்தீக, வேலை செய்கிறேன், வேலை செய்கிறாள். அப்போ அந்த கர் காமுக்கு கண்டிப்பாக வந்து வெர்பு காம். ஆனால்
அந்த வெர்பாக காம்ங்கிறது கூட என்ன செய்ய முடியாது, தா தேய்ச்சி சேர்க்க முடியாது. அதனால கரு கூட தான் சேர்க்கணும்னு ஒரு 2-3 பாடம் முன்னாடி நம்ம பார்த்தோம். அந்த அர்த்தத்தில் இங்கே காம் கர்ச்சுக்கா வேலையை செஞ்சு முடிச்சுட்டேன் அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ நீங்கள் வந்து இந்த கருச்சுக்காங்கிறது ஒரு நினைவில் வச்சுக்கோங்க. சுக்காவுக்கு மீனிங் என்னன்னா எந்த செயலும் அது செஞ்சு முடிச்சாச்சுன்னு சொல்றதுக்கு சுக்கா பயன்படுத்தலாம். எல்லா இடத்துலையும் சுக்கா பயன்படுத்தலாம். ஆனால் சுக்காங்கிறது நீங்கள் பயன்படுத்தினா மீனிங் புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஹிந்தி மொழியில் சில வார்த்தையோட முடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு சில வேற வேற வார்த்தைகள் இருக்கு. அது ஒரு சிலர் தான் இங்கே நம்ம பார்க்கலாம். லிக் சுக்கி எழுதி முடித்து விட்டாள். ஃபினிஷ்ட் ஹர் ரைட்டிங் எழுதி முடிச்சுட்டாள். பெண்பால் சுக்கி வந்தனால ஃபினிஷ்ட் ஹர் ரைட்டிங் அவளுடைய எழுத்து வேலையை முடிச்சிட்டா. அதுதான் லிக் சுக்கி. கேல் சுக்கே கேல் சுக்கே ஃபினிஷ் தேர் கேம். ஏன்னா ப்ளூரல் இருக்கு, சுக்கே வந்தனால ஃபினிஷ் தேர் கேம் அவர்களுடைய விளையாட்டை முடித்து விட்டார்கள். நமக்கு சிம்பிளா விளையாடி முடித்தல் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன, விளையாண்டு முடிச்சிட்டாங்க. கேல் சுக்கே விளையாண்டு முடிச்சாச்சு, அவ்வளோதான். அப்புறம் பாருங்க சோ கயா. இப்போ ஒருத்தர் நான் ரொம்ப சீக்கிரமா எந்திரிக்கணும்னு நினைச்சேன் ஆனால் தூங்கிட்டேனே அப்படி சொல்றதுக்கு சோ கயா. பெண்பால் இருந்தா சோகை. சார் கயா கயே கையினா ஜாவோட பாசன்ஸ்ன்னு சொன்னீங்களே அப்படின்னா ஹிந்தி மொழியில் அவங்க அப்படி சில இடங்களில் சுக்கா பயன்படுத்துங்க, சில இடத்துல இந்த வந்திருக்கு பாரு வரிசைக்கு அவர், சில இடத்துல கயா தான் போடணும் அப்படிலாம் இருக்குது. நீங்கள் இதை மாறி சொல்லி படித்து அவங்களுக்குன்னா சின்ன குழந்தையிலேருந்தே பேசி பழக்கம் வந்துடும். நாம தான் இதை பயன்படுத்த சார் தெரியாமல் இந்த கயாவுக்கு பதிலாக சுக்கா சுக்கா சொல்லலாமா சார்னா நீங்கள் சொன்ன எதிராளி மனசு மீனிங் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் அது வந்து அந்த பேச்சு வழக்கு முறையில் அது தவறு. அதை சொல்லும்போது நம்ம வடநாட்டுக்காரங்க இல்லை வெளிநாட்டுக்காரங்க நம்மகிட்ட வந்து தமிழில் தப்பாத்தானு பேசினாலும் நாம் என்ன மனசோட ஏற்றுக்கிடுதோம், அவருக்கு தமிழ் தெரியாததை தப்பாக சொல்கிறார். அப்போ அதை நாம தான் திருத்தி புரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி தான் உங்களை நீங்கள் ஹிந்தியை பேசும்போது ஒரு சில தவறு வந்தாலும் அவங்க அதை வந்து பொருட்படுத்தாமல் சரி ஒரு தமிழ்நாட்டுக்காரங்க ஒரு ஹிந்தியில் பேசுகிறாங்கன்னா ஒரு சில தவறுகள் அவங்களுக்கு அறியாமையில் இருக்கலாம், அதனால் அதை ஏற்றுக்கிடுவாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க. ரைட். அப்போ பாருங்க சோ கயா தூங்கி விட்டான். மே சோ கயா நான் தூங்கிட்டேன். பெண்பால் மே சோகி நான் தூங்கிட்டேன். பெண்பால்னா பன்மை மதிப்புனா என்ன சார் சொல்லணும், சோ கயே தூங்கி விட்டார்கள், அவர்கள் தூங்கி விட்டார்கள். வே சோ கயே ஆசிரியர் தூங்கி விட்டார், அத்தியாபக் சோ கயே. அப்போ சோ கயே மதிப்புல கயே. கயா கயே கை சோ கூட நீங்க ஆண்னா பெண்மா பன்மை மதிப்பா கயாவோ கையோ சேர்த்துக்கலாம். படு லியா அது என்ன சார் படு லியா, அதை தான் நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த செயலை செஞ்சு முடிச்சதுக்கு அந்த நாம தொடர்ந்து பாடு 34 பாடம் 34 லெசன் 34ல வேர்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த வேர்ட்ஸ் ஒரு புது முறையான வேர்ட்ஸ். என்னன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால எது சேர்த்தா அந்த செயல் முடிஞ்ச மாதிரி அர்த்தம், அந்த செயலை செஞ்சு முடிச்ச மாதிரி அர்த்தம் வருங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் லெசனா இந்த லெசன்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்க அடுத்தது கர் தியா. கர் சுக்கா படித்தோம், செய்து முடித்து விட்டேன், செஞ்சு முடிச்சிட்டேன், செஞ்சுட்டேன். அதே மாதிரிதான் கர்தியாவுக்கும் அதே தான், டிட் அந்த செயலை செஞ்சு முடிச்சாச்சு. என்ன செயல்ங்கிறது அது முன்னாடி, அதுக்கு முன்னக்கூட்டி ஏதாவது ஒரு வெறுப்பு இருக்கும். ரைட். காலி சாப்பிட்டு விட்டேன், சாப்பிட்டு முடிச்சிட்டேன், சாப்பிட்டாச்சு அப்படி சொல்றோம்ல, அதுக்கு காலி. இது வந்து பெண்பால்னா. ஆண்பால் சொல்றதா காலியா, பன்மையோ அல்லது மதிப்போ காலியே, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இதுவும் கர்தியா. பெண்பால் ஒரு பெண் வந்து நான் செய்து வேலை செய்து முடித்து விட்டேன், காம் கர் தி சொல்லணும். தியா ஆண்பால் ஒருமை, தியே ஆண்பால் பன்மை மதிப்பு, தி பெண்பால் ஒருமை பெண்பால் பன்மை பெண்பால் மதிப்பு எல்லாத்துக்கும் தான். அதே மாதிரிதான் காலி காலியா காலியே ஏட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டேன் சாப்பிட்டாச்சு அந்த மாதிரி. பைட் கை உட்கார்ந்தாச்சு உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு. அப்போ சீட்டட் பி சீட்டட் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க, உட்கார்ந்து பேச அப்படிம்பாங்களா, அந்த மாதிரிக்கு உட்கார்ந்து விட்டான். இப்போ இது எது பெண்பால் நினைச்சணும், இதுதான் பெண்பால். உட்கார்ந்து விட்டாள் பைட் கை. சப்போஸ் இது வந்து ஆண்பால்னா பைட் கயா, பன்மை மதிப்புக்கு பைட் கயே, அவ்வளவுதான். கஹதி கஹதி சொல்லிட்டேன், சொல்லி முடிச்சிட்டேன், சொல்லியாச்சு. டோல்ட் செட்.
இப்போ இது வந்து பெண்பால்ல சொல்ற மாதிரி இருக்கு. ஆண்பால்னா கஹ்தியா, பன்மை மதிப்பு கஹ்தியே, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க ஒரு புது வேர்டு வேவ், அலை, லேர். லேர் ரொம்ப லேசா தான் வரும். லேர் அலை. அதுக்கு ப்ளூரல் பாருங்க லேரே, வேவ்ஸ், அலைகள். அடுத்தது பாருங்க காற்று, ஹவா. ஹவா ஹவா, லேசா லேசா ஹவா. வெண்டு காற்று, ஹவா. அப்புறம் சபேரா, மார்னிங் காலை. காலையில் அப்படிங்கிறதுக்கு சபேரே, இன் மார்னிங், காலையில். தொடர்ந்து நம்ம என்ன வேர்ட்ஸ் பார்க்க போறோம். தொடர்ந்து வார்த்தைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிரண், நம்ம சூரிய கிரணம் சொல்ல தெரியுமா? கிரணம், அந்த இம்மு இல்லாத ஒரு வேர்டை பாருங்க கிரண். கிரண் என்னன்னா ஷைன், ஒளி கதிர். பேன் போட்டிருக்க பெண்பால். கிரணே, மூணு சொல்லி என்ன கிரணே ஷைன்ஸ், ஒளி கதிர்கள். திஷா, திஷா நம்ம தமிழ்ல கூட இருக்க திசை, 4 திசை இருக்கு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. அப்ப திஷா டைரக்ஷன் அல்லது சைட்ஸ், திசைகள். பூர்வி திஷா, பூர்வி திஷா கிழக்கு பக்கம், கீழ் திசை, ஈஸ்ட் சைடு. அப்புறம் பாருங்க சில வார்த்தைகள் டால். இப்போ எப்படி கிரண் பெண்பால்ங்கிற சொல்றோமோ அதே மாதிரி டால்னா கிளை, அதாவது மரத்தினுடைய கிளைகள் அப்படி சொல்றோம்ல, அந்த மீனிங். பிரான்ச்சஸ்ங்கிறது அந்த மரத்தோட கிளைகள்ங்கிறது சொல்றோம். அப்போ டால் கிளை. இன்னொரு மீனிங் இருக்கு, கீழே போட்டாலும் டால் தியா போட்டான். அப்போ கிளை ஒரு மீனிங், கிளை போடுதல், பொட்டி கிளை போடுதல், அப்படி ஒரு மீனிங் இருக்கு. சிடியா, பேர்ட்ஸ் பறவைகள். குஷ்பூ, ஸ்மெல், மனம், வாசனை. பிரமன், பிரமன் டூர் சுத்துறது, ஊர் சுத்துறது, பயணம், சுற்றுப்பயணம். அப்புறம் பௌதா, முனிநாக்கு அடி வைத்து, பௌதா பிளான்ட், செடி. தொடர்ந்து வார்த்தைகள் பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்க இவ்வளோத்தையும் ஒரே நாள் படிக்கணும்னு வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்க படிச்சுக்கலாம். தொடர்ந்து நிறைய உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு, மாணவ மணிகள், உங்களுடைய கூட படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுடைய ஹிந்தி சேனலை பற்றி கொஞ்சம் தெரிவித்து எல்லாரையும் நல்லா ஆர்வமாக ஹிந்தி படிக்க வைங்க. ஹிந்தியில் நல்லா எழுத படிக்க பேச ரொம்ப சுலபமாக இருக்கும். தொடர்ந்து ஆதரவு தாங்க. நாம் தொடர்ந்து வார்த்தைகள் பார்க்க போகிறோம். தூத்வாலா, நம்ம தூத் படிச்சிருக்கோம், பால். வாலா வாலா வாலானா நம்ம தமிழில் சொல்லக்கூடிய காரன் காரன் காரன். தூத்வாலா மில்க் மேன், மில்க் பால்காரன். அக்பார், அக்பார் நியூஸ் பேப்பர், செய்தித்தாள். அக்பார் வாலா நியூஸ் பேப்பர் பாய், நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டிலலாம் போட்டு போவாங்கள்ல, அவங்கள சொல்லுவாங்க அக்பார் வாலா நியூஸ் பேப்பர் பாய், செய்தித்தாள்காரன். நீந்து தூக்கம், ஸ்லீப். வரஸ் அல்லது வர்ஷா, இர், இந்த கொக்கி இர், அப்புறம் ஷா, நம்ம ஷிபா கிளினிக், புஷ்பா, அந்த இஷு. அப்போ பரஷ், பரஸ் வர்ஷா, பரஸ் வர்ஷா ரெயின், பெய்தல், மழை பொழிதல், அந்த மாதிரி மீனிங் வரும். அப்புறம் பாணி பரஸ், இட் இஸ் ரெய்னிங், மழை பெய்கிறது, மழை பெய்கிறது, அந்த மாதிரி மீனிங்க்கு. பாணி பரஸ்ரஹாக, மழை பெய்து கொண்டிருக்கிறது. பாணி பரஸ்தாக, மழை பெய்கிறது. ரகா ஜாத்தா, கொண்டு இருக்கிறது. ரகா இல்லாம பாணி பரஸ்தாக, மழை பெய்யுது, அவ்வளவுதான். கில், கில் ப்ளூமிங், அப்படியே பூ மொட்டுலேருந்து அப்படியே மலர்றது, அதான் பூத்தல் அல்லது மலர்தல், ப்ளூமிங். கில், கில். அப்புறம் பாருங்க ஃபைல், ஃபைல்னா பரவுதல், அப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அப்படியே ஸ்மெல் அப்படியே எல்லா பக்கமும் ஃபைல்தாக பரவுகிறது அப்படி சொல்லலாம். அப்போ ஃபைலானா டு ஸ்ப்ரெட், பரப்புதல். நம்ம நிக்கல், நிக்லா, நிக்கால் பிடிச்சோம், நிக்கல், நிக்கால், நாமளா வெளியே போகிறது நிக்கல், நம்மளை பிடிச்சி ஒருத்தர் வெளியே போக வைக்கிறது நிக்கால். அதே மாதிரி தானா பரவுததுக்கு ஃபைல், பரப்புதது, அந்த விஷயத்தை எல்லா பக்கம் பரப்பினான், ஃபைலா எல்லா பக்கம் பரவி விட்டது அப்படின்னா சொல்லணும், அந்த ஃபைலாங்கிற வேர்டை பயன்படுத்தணும். தொடர்ந்து அடுத்ததில் வார்த்தைகள் பார்க்கலாம். தொடர்ந்து வார்த்தைகள் பார்த்துட்டு வரோம். காஸ், காஸ்னா இம்பார்ட்டன்ட், முக்கியமான. அவன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றான். காஸ், காஸ் பாத் கஹ் ரஹா ஹை,
பாத்னா அந்த இடத்துல வார்த்தை, விஷயம், ஏதோ ஒரு டாபிக்கு எதனால வைக்கிறோம். பஜ் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை படிச்சிருக்கோம். த டைம் இஸ் ஆகிறது, 5 மணி ஆகிறது, 5 பஜ்தாக ஆகிறது. அப்புறம் பாருங்க சீஞ்சு, சீஞ்சு இரிகேட் நீர் பாய்ச்சுதல், நீர்ப்பாசனம், தண்ணீர் பாய்ச்சுதல் அந்த மாதிரி. புகார், கால், கூப்பிடு, அழைத்தல், யாரையாவது அவனை கூப்பிடுங்க, உஸ்கோ புகாரோ அப்படி சொல்லலாம். அப்புறம் போஜன் நம்ம சொல்லுவோம் போஜனாலயம் அப்படின்னு நம்ம தமிழில் கூட நிறைய இடத்துல கடையிலெல்லாம் போர்டு போட்டிருப்பாங்க. உணவகம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வெறும் போஜன்னா உணவு, சாப்பாடு, ஃபுட், மீல்ஸ். சார் அப்போது கானா சேம் தான். கானானாலும் போஜன்னாலும் இந்த போஜனுங்கிறது என்னென்னா ஒரு இலையில வச்சு சாப்பிடுத அந்த சாப்பாடை குறிக்கும். அடுத்தது வந்து போஜன் கர், டேக் ஃபுட், உணவு உண்ணுதல். போஜன் கர் நம்ம சொல்லியிருக்கோம் சில வார்த்தைக்கு பின்னால் கர், தி, லி, தியா, ஹோ அதெல்லாம் பயன்படுத்தணும் படிச்சிருக்கோம். அப்போ போஜன் கர் உணவு உண்ணு. போஜன் கா அப்படி சொல்லக்கூடாது, போஜன் கர் அப்படி சொல்லணும். ஏன்னா போஜன்கிறது கூட கர் சேர்ந்தா உணவு உண் அப்படிங்கிற மீனிங் வந்துடும். லால் ஹோ நம்ம லால் ஏற்கனவே படித்தோம். இதை கொண்டு சிவப்பு மையால் எழுதுகிறேன், அப்பவுமே லால் படித்தோம். இப்போ லால் ஹோ அப்படின்னா சிவந்து போதல், டு பிகம் ரெட், அப்படியே முகம் சிவந்து போச்சு. உன்கா மூ லால் ஓகையா, அவனுடைய முகம் சிவந்து போச்சு, லால் ஓகையா. அப்போ லால் ஹோ கயா ஆகிவிட்டது அந்த மாதிரி. லால் ஹோத்தாக சிவப்பா அடைகிறது, சிவப்பு ஆகிறது. சலாஜா உயிர் பார்த்துக்கோ அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லணும்னா சலாஜா. அப்போ அந்த மாதிரி ஒரு கோமா சொல்லும்போது சொல்லக்கூடிய வேர்டு. செல், சென்று விடு, போய் விடு, அதுக்கு சலாஜா. அப்புறம் பாருங்க சோஜா, யாரையாவது அப்படி தட்டி தட்டி தூங்கு கண்ணா, கண்ணாலனா தூங்கு அப்படி சொல்லும்போது சோஜா சோஜா அப்படி சொல்லுவாங்க. சோஜா ஸ்லீப், தூங்கு, தூங்கி விடு. அப்புறம் பாருங்க ஜாகுவுட், விழித்தல். உட் அப்படின்னா எந்திரிக்கல் படித்தோம். ஜாகுன்னா விழித்திருத்தல், தூங்காமல் முழிச்சிருக்கிறது பேர் ஜாக். இந்த ரெண்டும் சேர்ந்த என்னன்னா தூங்கி முழித்த மாதிரி வேக்கம், விழித்தெழுதல். அப்புறம் பாருங்க ரோஜ், டெய்லி, தினமும். அப்புறம் பாருங்க தேஜ், ஃபாஸ்ட், வேகமாக, விரைவாக அப்படிங்கிற மீன். ஆக இந்த வீடியோவில் கொஞ்சம் நிறைய வார்த்தைகளை நம்ம சொல்லிட்டோம். உங்களுக்கு சனி ஞாயிறு லீவ் இருக்குது, எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க. நிறைய வார்த்தைகளை படிங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.